வாத்தியார் பேர் வந்து ஸ்டீவன் சுந்தரம் அவர் பேரு. ஆக்சுவலா வந்து அவர் வந்து எப்படி இன்ட்ரோ கொடுக்குறாருன்னா அந்த வாத்தியாரை, இது வந்து எல்லாருமே இந்த படம் வந்து பார்த்துப்பீங்களான்னு தெரியல. என்ன படம்னா, ஒரு இலங்கையில வந்து ஒரு இயக்குனர் எடுத்த டெத் ஆன் த ஃபுல் மூன் டே, அதுல வந்துட்டு ஒரு ராணுவ வீரரோட சடலத்தை எடுத்துட்டு வருவாங்க. அவரோட தகப்பான் மாதிரி தான் இந்த கேரக்டர் இருக்கும், இந்த வாத்தியாரோட இது இருக்கும். அந்த கேரக்டருக்கு வந்துட்டு நம்ம ஒரு அழுக்கு சட்டையும் 2 கம்பையும் கையில கொடுத்து, அவர் வந்து தாடி ஃபுல்லா வளர்ந்து முடிகள்லாம் அதிகமாகி இருந்தா யாரோ அவர் தான் இந்த ஸ்டீவன் சுந்தரம். இதை வந்து உங்களுக்கு இந்த படம் நீங்க பார்க்கலன்னா நீங்க எப்படி வேணாலும் மைண்ட்ல கற்பனை பண்ணீங்கன்னு சொல்லிட்டு, எனக்கு டக்குன்னு இந்த படம் பார்த்ததுனால எனக்கு கற்பனை பண்ணுச்சுன்னா, வாகிசோடவா படத்துல வந்து குருவியார்னு ஒரு கேரக்டர் வரும். குருவி கத்துன்னு ஓடுவார். எனக்கு அவர் தான் ஞாபகம் வந்தாரு. அப்படியே இருந்துச்சு. ஸோ இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, அந்த கதையில அந்த வாத்தியார் வந்துட்டு அந்த ஊர்ல வந்து அதிகம் படிச்ச வாத்தியார் அவர் தான். அந்த முதல்ல அரசு பள்ளிக்கூடத்துல வாத்தியாரா இருக்கிறவரு. ஆனா இன்னைக்கு யாரும் அந்த வாத்தியார் பேரை சொன்னா வானத்துக்கு மேலையும் பார்த்து சிரிப்பார், அந்த பைத்தியக்காரன் தான் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இதான் வந்து ஊர் மக்கள் அவங்க நினைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு அம்மா சொல்லுவாங்க, ஆமாடா ஊர்ல எல்லாருமே ஒரு பைத்தியக்காரன் தான் சொல்றாங்க அந்த வாத்தியார். அவங்களோட ஒய்ஃபும் வந்துட்டு கன்னியம்மாள், அவங்களும் ஒரு வாத்தியார் தான், அவங்க அந்த டீச்சர் அம்மா. அப்போ வந்துட்டு அவங்களோட கணவர் வந்து இந்த மாதிரி வந்துட்டு அங்கேயும் கத்திட்டு போறாராம், காக்கா மாதிரி கத்துறாராம், புதிய மாதிரி குதிரை போறாரான்னு சொல்லுவாரு. தெரு அலையறன்னு சொன்ன உடனே மாரி செல்வராஜ்னு அம்மா சொல்லுவாரு, இன்னைக்கு வந்துட்டு அவன் உண்டு அவன் வேலை ஒன்று போறவங்கலாம் நம்ம கிறுக்கனா தானே பாக்குறோம். அப்புறம் அன்னைக்கே அவர் எழுதிக்கிறாரு, இன்னைக்கு வரைக்கும் அப்படிதான் பாத்துட்டு நம்ம ஒரு வேலை ஒன்று போயிட்டிருப்போம், எவன்டா நமக்கு இருக்க அவன் குறைக்க தெரியாம இதெல்லாம் சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி அரசியலோட நோக்கத்துல சில வரிகள் வந்து அவர் அனுபவத்துல அங்கங்க எழுதிப்பாரு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு.